ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான புடிக்கருணக்கிழங்கை வச்சுட்டு நல்ல அருமையான ஒரு குழம்பு வைக்கலாம். இந்த குழம்புக்கு நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் வச்சுட்டு இந்த குழம்பு செய்யலாம். இதை எப்படி ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக எப்படி வைக்கலான்றதை பார்ப்போம் வாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையலில் தரமான பொருட்களை வச்சு அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி பொடி, கரம் மசால் பொடி, இது அனைத்துமே நானே பார்த்து அரைச்சி இதெல்லாமே நான் ரெடி பண்ணி உங்களுக்கு சேல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த பொடிகள் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரும் வெப்சைட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கிங்க, நல்லாயிருக்கும். ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்குங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிடலாம். பாருங்க, வெங்காயம் எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். சின்ன தேங்காயாக இருந்ததுன்னா அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்குங்க. இதெல்லாம் நல்லா வதக்கிடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது எல்லாமே நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா பல்ஸில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்குங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 10 மிளகு. இது எதுக்காகனா ஃப்ளேவருக்காக, ரொம்ப நல்லாயிருக்கும். இடித்து போட வேண்டாம், முழுசாக போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். இதுலேயே 6 பல்லு பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். பெருங்காயம் 2 பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கோங்க. குழம்பு வந்து நல்ல ஜம்முன்னு இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சா போதும். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 பெரிய தக்காளியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் போட்டுடலாம். பாருங்க, தக்காளி வெங்காயம் எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புடிக்கருணக்கிழங்க நல்லா வேக வச்சு நல்லா தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் வச்சிங்கன்னா 2 விசில் வச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து 1/4 கிலோ அளவுக்கு கருணக்கிழங்கு போட்டுருக்கேன். நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் போடுறேன். நம்ம புளியெல்லாம் போட்டு செய்யறதுனால இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்க, இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் மஞ்சள் தூள் போடலை. இதுலேயே நல்லா தரமான மஞ்சள் போட்டோம் அப்படிங்கிறதுனால மஞ்சள் வந்து கரெக்டாக இருக்குது. அதனால் நீங்கள் மஞ்சள் இதில் சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ அந்த மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். புளியும் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சிடலாம். பாருங்க, எடுத்து பார்க்கலாம் இந்த கிழங்கெல்லாம் உப்பு காரம்லாம் பிடிச்சி நல்லா வெந்துருச்சான்ட்டு. இப்போ பாருங்கள், எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நல்லா இதில் ஊற்றிடலாம். புளி ஊற்றுனதுக்கப்புறம் இன்னும் 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த புளியோட பச்சை வாசம் போக இன்னும் 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ குழம்பு வந்து கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ புளி வாசம்லாம் அடங்கியிருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம மசால் வந்து இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம். பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இந்த இதில் குழம்புல இதை ஊற்றிடலாம்.
இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும், உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நல்ல இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். ஃபைனலாக இதுக்கு ஒன்று சேர்க்க போகிறேன். அதை சேர்த்தா இந்த குழம்போட டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலாயிரும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்க, இதில் வந்து நாட்டு சக்கரை 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூன் தான் இது. இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். லேசாக அப்படி வச்சுட்டு தட்டை வச்சு மூடி வச்சுருங்க. 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். எப்படி இருக்குன்றத பார்ப்போம். பாருங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, எண்ணெயெல்லாம் நல்லா கசிஞ்சு வந்துருச்சு. குழம்பும் நல்லா கொஞ்சம் இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு. போதும். இப்படி இருந்ததுனா தான் உங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கும் சரி, இட்லிக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மீன் குழம்புலாம் வச்சோன்னா இட்லிக்கு தொட்டுட்டு சாப்பிடுவான்ல, சுட சுட இட்லி வச்சுட்டு, அந்த மாதிரி சுவையில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது. வாங்க இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நல்லா கொதிக்க சாதம், அந்த மாதிரி நல்லா ஆவி பறக்க சாதம் எடுத்து இந்த சாதம் செஞ்சு வச்சிட்டோம்னு வைங்களேன், இந்த குழம்புக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா அப்படியே நிறைய பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக ஜம்முன்னு இருக்கு. கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு புடிக்கரணை குழம்பு நீங்கள் இதே ஸ்டைலில் நீங்கள் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.